அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அண்ணன் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். இன்னும் 2-3 நாளா உங்களை பத்தி தாமா பேச்சு. உங்க உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? ஏதோ இருக்கேம்மா, அதை சரி செய்யணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். என்ன விடுங்க, இப்படி ஒரு பொண்ணுக்கு அம்மாவா இருக்கிறது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம்தான்ல. சிந்து தான் என்ன நல்லா பாத்துக்கிறா. உடம்பு சரியில்லாம இருக்கும்போது என்னடா பர்த்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் உங்க பொண்ணு தான் என்னை வெளியில கூட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் பர்த்டே கொண்டாட வச்சா. அப்பவே உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சிந்துவை பத்தி நீங்க மட்டும் இல்லம்மா, பாக்குற எல்லாருமே இததான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணு பிறக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு இப்படி எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சிந்து சொல்லலாமா இவங்க கிட்ட? சிந்துவுக்கு நான் அம்மாவே கிடையாது. சிந்துவும் என் பொண்ணு கிடையாது. சிந்து இருந்த அதே ஆசிரமத்துல தான் நானும் இருந்தேன். நான் பெத்தெடுத்த குழந்தைங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சிந்து தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டா. இவளுக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. அதனால என்ன அம்மாவா அவ தத்தெடுத்துக்கிட்டா. என்ன சிந்து, அப்படியா? நீங்க 2 பேரும் அம்மா பொண்ணு இல்லையா? ஆனா உங்களை பார்த்தா அப்படி ஒரு அந்யோன்யமா இருக்கீங்களே. உண்மையான அம்மா பொண்ணு கூட இவ்ளோ பாசமா இருக்க மாட்டாங்க. ஆமாமா, எனக்கு கூட சிந்து சொன்னப்போ ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எப்பவுமே அம்மா அம்மான்னு நிறைய பேசிட்டு இருப்பாங்க. பட் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. சிந்து, உன் மேல மரியாதை இன்னும் அதிகமாயிட்டே போகுதுமா. அம்மா, நான் ஒரு கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதை சொல்றதுக்காக தான் உங்களை கோவிலுக்கு வர சொன்னேன். 2-3 நாளா நான் இதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கேன். சிந்து, மனசுக்குள்ள நீதாமா ஓடிக்கிட்டே இருக்க. எனக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு அப்புறம் என் பையனை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. என்ன பண்ணலான்னு யோசிச்சப்பதான் கடவுளா பார்த்து உன்னை எங்க கண்ணுல காமிச்சிருக்காரு. உன்னோட கேரக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா, நான் சிந்துவை மட்டும் இல்லாம உங்களையும் வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இத நான் சிந்து கிட்ட கேட்டா தப்பா இருக்கும். அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். உங்க பொண்ணு சிந்துவ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா? மா, என்னம்மா நீ என்னென்னமோ பேசுற? டேய், சாரிடா, உன்கிட்ட கூட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணல. சிந்து, நீ எதுவும் தப்பா நினைக்காத. என் பையன்கிட்ட கூட இத பத்தி எதுவும் சொல்லல. என் மனசுல நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சுமா. அத உன்கிட்ட கேக்குறத விட உங்க அம்மா கிட்ட கேட்டா அது முறைப்படியா இருக்கும்ல. அதனாலதான் உங்களை கோவிலுக்கு வர சொன்னேன். அம்மா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா 2 குடும்பமா இருக்கிற நாம ஒரே குடும்பமா இணைஞ்சிடலாம். சிந்து, என்னம்மா சொல்ற? அம்மா, என்னம்மா, நானும் சிந்துவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கோம். நீயா அதுக்குள்ள ஏதாவது நினைச்சிட்டு பேசினா எப்படிமா? சிந்து என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம ஏதோ பேசி வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்குமா? ஏமா? சிந்து, என் பையங்கிறதுக்காக நான் சொல்ல வரலமா. உண்மையிலேயே கௌதம் ஒரு தங்கமான பையன். அவனை ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒரு நிம்மதியா இருக்குமா.
அதுக்காக தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். மா, என்ன இருந்தாலும் சிந்து உங்க பொண்ணுதான். அதனால நீங்க என்ன முடிவெடுக்கிறதுன்னு யோசிச்சு சொல்லுங்க. உடனே சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா யோசிச்சு கூட சொல்லுங்க. ஆனா ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நீங்க நல்ல முடிவா சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சிந்து, சாரி சிந்து. அம்மா உங்களை பார்க்கணும்னு வர சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் இப்படிலாம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மா சாரி, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. மா போலாமா? நீ இப்படிலாம் பேசி என்ன ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்ண வைக்கிறமா. எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்குமா. டேய், இதுல என்னடா தப்பு இருக்கு? மா, ஒரு நல்ல பொண்ணை பார்த்திருக்கோம். அந்த பொண்ணு வீட்ல கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு?